வணக்கம். நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனலில் ஜோதிட பதிவு ஒன்றை போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லா பிரிவுகளிலும் கலந்து தொடர்ச்சியாக பதிவுகளை போட்டு வருகிறேன். சைவ சித்தாந்த பதிவுகள், சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பதிவுகள், ஜோதிட பதிவுகள், இலக்கிய பதிவுகள் எல்லாவற்றையும் வரிசையாக போட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வானியல் மாற்றத்தை பற்றியும் அது சம்பந்தமாக நாம் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்யலாம் என்பதையும் நினைவூட்டுவதற்காக உங்களுக்கு இந்த பதிவை போடுறேன். என்னுடைய ஜோதிட பதிவினுடைய நோக்கமே அன்பர்களை தொந்தரவு செய்வதற்காகவோ அன்பர்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்துவதற்காகவோ சொல்லக்கூடிய பதிவுகள் அல்ல. இவை அனைத்துமே அவர்களுக்கு என்னென்ன காரியங்களை அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் செய்யலாம் என்பதை நினைவூட்டக்கூடிய பதிவாகவும் எந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று நினைவூட்டக்கூடிய பதிவாகவும் தான் போட்டு வருகிறேன். சரி, இப்ப என்ன திடீர்னு போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அக்டோபர் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 21ஆம் தேதி வரை உள்ள 75 நாட்கள், அதாவது புரட்டாசி மாசம் 22ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாசம் 6ஆம் தேதி வரை உள்ள 75 நாட்கள் வாக்கிய பஞ்சாங்கங்களின்படி புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு குரு வருகிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் 75 நாட்கள் இருக்க போகிறார். குறிப்பிடத்தக்க நிகழ்வு தானே. இந்த 75 நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் 12 ராசிக்காரர்களும் என்ன காரியங்கள் செய்யலாம் என்பதை நினைவூட்டினால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் தானே. அதற்காகத்தான் இந்த பதிவு. எல்லோரும் பஞ்சாங்கங்களை புரட்டி கொண்டு இருக்க முடியாது, கிரகங்களினுடைய இயக்கங்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்க முடியாது என்பதற்காக, உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த பதிவுகளை போடுகிறேன். இப்பொழுது மேசராசிக்காரர்கள் இந்த 75 நாட்களில் என்ன செய்யலாம்? மேசராசிக்காரர்கள் இந்த 75 நாட்களில் அவர்களுக்கு உரிய பிரச்சனைகள் குறையும். பாயிண்ட் நம்பர் 1, பிரச்சனைகள் குறையும். பாயிண்ட் நம்பர் 2, தொழில் மேம்பாடு அடையும். பாயிண்ட் நம்பர் 3, சுப செலவுகள் செய்யலாம். சுப செலவுகள் என்றால் தாய் தந்தையருக்கு மணிவிழா நிகழ்த்துதல் போன்ற செலவுகள், பிள்ளைகளுக்கு திருமணம் நிகழ்த்துதல் போன்ற செலவுகள். சுப செலவுகள் எது வேண்டுமானாலும் செய்யலாம். தொழில் நலம் சிறக்கும், பிரச்சனைகள் குறையும். அவ்வளவுதான். அடுத்து ரிஷப ராசிக்கு என்னென்ன செய்யலாம்? ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமண நிகழ்வுகள் கைகூடும். திருமண நிகழ்வுகளை செய்யலாம். திருமண நிகழ்வுகளை செய்யலாம். மணமகனுக்கும் மணமகளுக்கும் நீங்கள் குறிப்பிட்ட ஜோடிகளை தேர்வு செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமாகி திருமண நிகழ்வுகள் கைகூடும். வெளிவட்டார புகழ் ஓங்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். எண்ணங்கள் ஈடேறும். லாபம் அதிகமாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி. சுருக்கமா நீங்க என்ன செய்யலாம் சொல்லிட்டு வர. மிதுன ராசிக்காரர்களுக்கு தனவரவு கூடும். தனவரவு கூடும் என்றாலே கடன் சுமை குறையும். மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்கும். கடன் சுமை குறையும். மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். பிரச்சனைகள் குறையும். தொழில் மேம்பாடு அடையும். கூடுதல் பொறுப்புகள் அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு வரலாம்.
தொழில் நடத்துவோர்கள் இந்த 75 நாட்களில் புதிதாக ஏதேனும் ஒரு தொழிலையும் தொடங்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தனவரவு கூடும், கடன் சுமை குறையும், மருத்துவ சிகிச்சைகள் பலிதமாகும், வழக்குகள் சாதகமாக அமையும், பிரச்சனைகள் குறையும், தொழில் மேம்பாடு அடையும். மிதுன ராசிக்கு. கடகராசிக்கு என்ன ஆகும்? திருமண நிகழ்வுகள் கைகூடும், பதவி உயர்வுகள் வரலாம், அல்லது பதவிகள் சுகமாகும், அலுவலக வேலைகள் எளிதாகும். கடகராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் பலிதமாகும், தாய் தந்தையர்களுடைய நலம் சிறக்கும், உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். கடகராசிக்கு இந்த 75 நாட்களில் நடக்கக்கூடியவை இவைதான். பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கும், பிள்ளைகள் வழியாக நன்மை நடக்கும், அல்லது பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும், பதவிகள் சுகமாகும், திருமண நிகழ்வுகள் கைகூடும், திருமணங்கள் மணமகன் தேடுபவருக்கோ மணமகள் தேடுபவருக்கோ எண்ணம் போல் வாழ்வு அமையும், நல்ல மணமகன் நல்ல மணமகள் கிடைக்கும், எண்ணங்கள் ஈடேறும், அனைத்துமே சுபமாகும். கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் நலம். சிம்மராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் கூடும், சுப செலவுகள் செய்யலாம், தாய் தந்தையருக்கு உரிய மணி விழா நடத்தலாம், பிள்ளைகளுக்கு உரிய திருமண நிகழ்வுகள் நடத்தலாம், தங்க நகைகள் வாங்கலாம். தங்க விலை கூடிக்கிட்டே இருக்குது, எப்படி வாங்குறதுன்னு கேட்பீங்க. சுப செலவுகள் தானே, அது வாங்கலாம். வீடு வாகனங்களை புதுப்பிக்கலாம், அதுவும் சுப செலவு தான். பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாம், பழைய வீட்டை புதுப்பிக்கலாம், கடன் சுமைகள் குறையும், வழக்குகள் சாதகமாக முடியும், மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்கும், பிரச்சனைகள் குறையும். சிம்ம ராசிக்கு. கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபம் அதிகமாக வரும், முயற்சிகள் பலிதமாகும், பிள்ளைகளுக்கு நன்மை, பிள்ளைகளால் நன்மை வரும், பதவிகள் சுகமாகும், பதவி உயர்வு வரலாம், பதவிகள் சுகமாகும், திருமண நிகழ்வுகள் கைகூடலாம், மணமகன் தேடுவோருக்கும் மணமகள் தேடுவோருக்கும் அவர்கள் விரும்பிய மாதிரி மணமகனோ மணமகளோ கிடைத்து திருமண நிகழ்வுகள் கைகூடும், வெளிவட்டார புகழ் ஓங்கும், வெளிவட்டார புகழ் ஓங்கும், அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும், கணவன் மனைவி உறவு பலப்படும், நண்பர்களினுடைய ஆதரவு நன்றாக இருக்கும், நண்பர்களினுடைய உறவு பலப்படும். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு தனவரவு கூடும், வண்டி வாகனங்களை புதுப்பித்தல், வீடு புதுப்பித்தல் வேலைகளை செய்யலாம், கடன் சுமை குறையும், மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்கும், வம்பு வழக்குகள் குறையும், மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்கும், கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும், தொழிலில் சுமை அதிகரிக்கும், அது சுகமான சுமையாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் பலிதமாகும், எண்ணங்கள் ஈடேறும், பதவி உயர்வு வரலாம், அல்லது சம்பள உயர்வு வரலாம், அல்லது அலுவலகங்களுடைய வேலை சுகமாக போகலாம், ஏதேனும் ஒன்று நடக்கும். இதுவரைக்கும் இந்த 75 நாட்களில் வேலை பணி குறைந்து சுகமான வேலையாக அது மாறலாம், பதவி உயர்வு வரலாம், சம்பள உயர்வு வரலாம். அனைத்துக்குமே இந்த 75 நாட்களில் வாய்ப்புகள் இருக்கிறது. தனவரவு கூடும் என்று வருகிறது. முயற்சிகள் அனைத்துமே கைகூடுவதற்குரிய வாய்ப்புகளாக இருக்கிறது. முயற்சிகள் கைகூடும், பிள்ளைகளால் நன்மை அல்லது பிள்ளைகளுக்கு நன்மை விளையும். இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்காக உள்ளது. நன்றாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2, 5 கூறியவனுடைய இவன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் தனவரவு கூடலாம், பதவி உயர்வு வரலாம், பிள்ளைகளுக்கு நன்மை வரலாம், பிள்ளைகளினுடைய வேலையின்மை நன்மையாக மாறலாம், பிள்ளைகளுக்கு சம்பள உயர்வு வரலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம், பிள்ளைகளினுடைய திருமண நிகழ்வுகள் கைகூடும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அடுத்து
தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? சுப செலவுகள் செய்யலாம், தாய் தந்தையருக்கு மணி விழா செய்யலாம், தங்க நகைகள் வாங்கலாம், சுப செலவுகள் செய்யலாம். ஏன்னா இவங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் அந்த குரு பகவான் இருப்பதுனால இந்த 75 நாட்கள்ல இவங்க நகைகளை கொண்டு பத்திரமாக வங்கிகளில் வைத்து ஏதேனும் ஒரு தொழில் தொடங்குவதற்குரிய காரியங்களை செய்யலாம். நகைகளை பத்திரமாக வங்கியில வைத்துக் கொள்வதற்கு நல்லது. ஏன்னா வியாழன் 8ஆம் இடத்துல வரும்பொழுது தங்க நகைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுப செலவுகள் அதிகமாக வரும் என்று ஒன்று இருந்தாலும் இந்த பொருளை பாதுகாப்பாக வைத்திருப்பதும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. சுப செலவுகள் பெற்றோர்களுக்கு செய்யலாம், பிள்ளைகளுக்கு செய்யலாம், உறவினர்களுக்கு செய்யலாம். சுப செலவுகள் நன்றாக இருக்கும். வீடு சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமாக சுப செலவுகள் செய்யலாம். வீட்டை புதுப்பித்தல், வாகனங்களை புதுப்பித்தல், இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யலாம். தங்க நகைகளை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் இந்த 75 நாட்களுக்கு. இதெல்லாம் நம்முடைய அன்பர்களுக்கு நான் நினைவூட்டுவதே, அன்பர்கள் அனைவருமே முன் ஜாக்கிரதையில் இருக்க வேண்டும் என்பதற்கான அக்கறையில தான் சொல்றேன். தற்செயலாக இன்னைக்கு நான் கிரகங்களுடைய இயக்கங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் இப்ப 75 நாட்கள் குரு கடகராசியில் இருக்க போகுதுன்னு ஒண்ணு அலாப்பி சடன் தோன்றின ஒரு இதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். எந்த விதமான ரெஃபரன்ஸ் இதுல வைத்துக் கொள்ளவில்லை. அந்த கிரகங்களுடைய பொசிஷனை மட்டும், குரு பகவானுடைய பொசிஷனையும் அதனுடைய பார்வையும் வச்சுதான் இதை உங்களுக்கு சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. மக்கள் நலமாக இருக்கணும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை இருமுன்னர் வைத்துழுவாள கெடும் என்பது மாதிரி வருமுன்னர் காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவும் சொல்லக்கூடியது. அதனால விருப்பம் உள்ளவங்க பாருங்க, விருப்பம் இல்லாதவங்க இதை கடந்து போயிடலாம், கட்டாயம் கிடையாது. தனுசு ராசிக்கு அடுத்து மகர ராசி. மகர ராசியில திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண நிகழ்வுகள் கைகூடும். வெளி வட்டாரத்துல புகழ் ஓங்கும். அலுவலகத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். உடல் நலமும் உள்ளப்பொழிவும் ஏற்படும். லாபம் அதிகமாக இருக்கும். முயற்சிகள் கைகூடும் மகர ராசிக்கு. அடுத்து கும்பராசிக்கு. கும்பராசிக்கு தனவரவு கூடும், சுப செலவுகளும் உண்டு. கும்பராசிக்கு தனவரவும் சுப செலவும் உண்டு. தனவரவும் சுப செலவுகளும் உண்டு. வம்பு வழக்குகளில் சிக்காமல் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும், கவலைப்படக்கூடாது. வேலைப்பளு அதிகமாக இருந்தால் தானே தனவரவு அதிகமாக இருக்கும். தனவரவு அதிகமாக இருந்தால் தானே சுப செலவுகள் செலவழிக்க முடியும். சரிதானா? அதனால வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதே என்று கலங்க வேண்டாம். அதற்கு ஏற்றமாறு வருமானம் வரப்போகிறது. நீங்கள் எவ்வளவு கடினப்பட்டு உழைக்கிறீர்களோ அதற்குரிய வருமானம் உங்களுக்கு வரும். தனவரவு உண்டு, சுப செலவுகளும் உண்டு. வரக்கூடியதை பூராமே நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காரியமாக இருக்கிறது. 75 நாட்கள் அது சுப செலவுகளாக செய்வீர்கள். தனவரவும் சுப செலவு உண்டு. தொழில் சுமை அதிகரிக்கும். வம்பு வழக்குகளில் சிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடல் நலனில் அக்கறை தேவை. குறிப்பாக கண்காது பல் போன்ற விஷயங்களில் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியது வந்தால் உடனே செய்துவிட வேண்டும், தள்ளி போடக்கூடாது. அதில் ஏதேனும் தொந்தரவுகள் தென்பட்டால் உடனே மருத்துவரிடம் சென்று காண்பிக்க வேண்டும். அடுத்து மீன ராசிக்கு உடல் நலமும் உள்ள நலமும் கூடும். சிந்தனை செயல் சிறப்பாக இருக்கும். எண்ணங்கள் ஈடேறும். எண்ணங்கள் ஈடேறும் என்றால் என்ன? உங்கள் ராசியவே குரு பகவான் பார்ப்பதால் திருமண செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு மணமகன் கிடைக்கக்கூடியதோ மணமகள் கிடைக்கக்கூடியதோ நடந்தேறி திருமண நிகழ்வுகள் இந்த 75 நாட்களில் நடந்து ஏறலாம். புத்தி சாதுரியம் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். புத்தி கூர்மையாக இருக்கும். இந்த 75 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ஈடேறி உங்கள் எண்ணங்கள் பலிதமாகும். லாபங்கள் அதிகமாக இருக்கும். மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருந்து கொண்டு
உங்களுடைய ராசிக்கு 3, 7, 10ஆம் இடங்களை பார்த்து கொண்டு இருந்து உங்களுக்கு சில தொந்தரவுகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் இந்த 75 நாட்களில் குரு பகவான் உங்கள் ராசியவே பார்ப்பதால் உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உங்களுடைய செயல்களில் வெற்றி காண வைத்து உங்களுடைய எண்ணங்களை ஈடேற வைப்பான். உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளி உலகத்தில் உள்ளவர்களால் பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படுவீர்கள். திருமண நிகழ்வுகள் கைகூடும். யாரேனும் திருமணம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் மணமகன் மணமகள் எளிதாக கிடைத்து திருமண நிகழ்வுகள் கைகூடும். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும். பூராமே நீங்க என்ன செய்யணும் என்பதைத்தான் சுருக்கமாக ரத்ன சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். இந்த 75 நாட்கள் குரு பகவான் கடகராசியில் இருக்கக்கூடியதை 12 ராசிக்காரர்களும் பயன்படுத்தி பலனடைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.